Hello students, exercise 5.5 fifth sum, differentiate x plus 3 whole square, x plus 4 whole cube, x plus 5 power 4. First இதை y ன்னு எடுத்துக்கிறேன். x plus 3 whole square, x plus 4 whole cube, x plus 5 power 4. இதை நம்ம டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதில்லை, பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் லாக் எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா 3 டேர்ம் ப்ராடக்டாக இருக்குல்ல, லாக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா லாக் ஆஃப் இந்த 3 டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது அடிஷனாக மாற்றிக்கலாம். நம்ம அடிஷனாக மாற்றும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேக் லாக். ஓகே, லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் y equal to log of x plus 3 the whole square, x plus 4 whole cube power 4. ஸோ இங்கே லாகு 3 டேர்ம் ப்ராடக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அடிஷனாக மாற்றுங்க. லாக் எம்என்னா லாக் எம்என் அப்படின்னா லாக் எம் ப்ளஸ் லாக் என். ஸோ இப்போ வந்து இந்த அடிஷனாக சேஞ்ச் ஆகிடும் ப்ராப்பர்ட்டி இது. இப்போ இதை வந்து எப்படி தானே லாக் ஆஃப் x plus 3 the whole square plus log of x plus 4 whole cube plus log of x plus 5 power 4. ஸோ அடுத்தது x plus 3 whole square, முன்னாடி லாக் இருக்கா, இப்போ இதை வந்து நம்ம 2 into log of x plus 3 மாற்றிக்கலாம். ஏன்னா ப்ராப்பர்ட்டி என்னென்னா லாக் m per n அப்படின்னா n into log m. ஓகே, n into log m. இந்த 2 வந்து என்ன ஆகுது, சைடில் வந்துடும் உங்களுக்கு. அதுமாரி 3 வந்து சைடில் வந்துடும். அதேமாரி 4 வந்து இங்கே சைடில் வந்துடும். ரைட்டா? அப்போ எழுதும் போது 2 times log of x plus 3 plus 3 times x plus 4, 4 times x plus 5. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் ஸோ லாக் வே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y வரும். திரும்ப ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுங்க. லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லாக் ரூலை யூஸ் பண்ணணும். லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/f of x, திரும்ப d/dx f of x வரும். இப்போ இந்த இடத்துல f of x வந்து x plus 3. ஓகே, அப்போ log of x plus 3 பண்ணால் 1/, அதை 2/ன்னு எழுதிக்கிறேன். 2 இருக்கிறதுனால 2/ன்னு எழுதிக்கிறேன். திரும்ப x plus 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 plus 0. அதே மாதிரி இங்கே 3/x plus 4 வரும். திரும்ப x plus 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 plus 0 ப்ளஸ் 4/x plus 5. x plus 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 plus 0. ரைட்டா? இப்போ dy/dx y இன்ட்டுனுங்கிறது. ஸோ 2/x plus 3 3/x plus 4, அடுத்தது 4/x plus 5. ஸோ dy/dx equal to, ஸோ y வர இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். x plus 3 the whole square, அதனோட வேல்யூ கிவன் சம்மாக தான் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். x plus 4 whole cube, அப்புறம் x plus 5 power 4, x plus 5 power 4. இங்கே எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ எல்சிஎம் வந்து x plus 3, x plus 4, x plus 5. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்னா x plus 4, x plus 5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ 2 into அந்த 2/, அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது தவிர அடுத்த 2 பாட்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 3 into அதே மாதிரி இந்த 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, x plus 3ஐயும் x plus 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ரைட்டா? இப்போ 3 into x plus 3, x plus 5. அடுத்து 4 இன்ட்டு இதை மட்டும் இல்லை பண்ணுவீங்க 4ஓட
எக்ஸ் ப்ளஸ் 3 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 4 ரைட்டா 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ அடுத்தது dy by dx equal to எக்ஸ் ப்ளஸ் 3 the whole square எக்ஸ் ப்ளஸ் 4 whole cube பவர் 4. இப்போ இதை இன்சர்ட் மட்டும் பண்ணோம் ரைட்டா. ஸோ 2 times எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வருமா, இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா. அப்புறம் எக்ஸ் இன்ட்டு 5 5x வரும். அப்புறம் 4 இன்ட்டு எக்ஸு 4x ஆட் பண்ணால் 9x வரும். அப்புறம் 4 இன்ட்டு 5 என்னது 20 ரைட்டா. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் 5x ப்ளஸ் 4x 9x ப்ளஸ் 20. அதுமாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயரா, ஓகே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு 5 5x அப்புறம் 3 இன்ட்டு எக்ஸு 3x 8x வருமா. அப்புறம் 5 இன்ட்டு 3 5 இன்ட்டு 3 என்ன 15. அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் இன்ட்டு 4 4x 3 இன்ட்டு எக்ஸ் 3x 7x வரும். 4 இன்ட்டு 3 12. அவ்வளோதான். பாட்டம் வந்து என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ அடுத்தது இந்த பாட்டத்தையும் இதையும் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3 அடிச்சிடலாமா. எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் கியூப் டிவைட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் வருமா. எக்ஸ் ப்ளஸ் 5 பவர் 4 எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ எல்லாத்துலேயும் பவர் வந்து ஒன்று குறைஞ்சிரும் ரைட்டா. அப்போ ஒரு டேர்ம் தானே கேன்சல் ஆகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் கியூப் ரைட்டா. திரும்ப பாட்டம் எழுதக்கூடாதீங்க ரைட்டா. இதுதான் ஃபுல்லாக என்ன ஆகுது கேன்சல் ஆகிடுது. ஓகே அடுத்தது 2 மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 18x ப்ளஸ் 40 3x ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 45 15 3s are 45 4x ஸ்கொயர் ப்ளஸ் 28x 7 into 4 28x ப்ளஸ் 48 ரைட்டா. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் கியூபு ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாம். 2x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் 9x ஸ்கொயர் வருது ரைட்டா. 9x ஸ்கொயர் ப்ளஸ் அப்புறம் அடுத்தது 18x 24x 28x. ஸோ 28x ப்ளஸ் 24x 52x வரும். 52 ப்ளஸ் 68 52 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 70x ரைட்டா. அப்போ 70x ப்ளஸ் 40 ப்ளஸ் 45 85 ப்ளஸ் 48 ஓகே ஈக்குவல் டு 133. ஸோ இதான் வந்து என்னது dy by dx ரைட்டப்பா. தட்ஸ் ஆல். ஓகே.